அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நகை அடமான கடன்கள் 5 பவுனுக்குள்ள எந்தெந்த வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், அவர்களுடைய பெயர் பட்டியல் தயாரிக்கிறாங்க. ஸோ தயாரித்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ பேருக்கு நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. ஏன்னா இந்த நகை அடமான கடன்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. தள்ளுபடி செய்யப்படுமா, எப்போ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? ஸோ இது அதுவும் 40 கிராமுக்குள்ளே இருக்கணும், 5 பவுனுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழு தகவலுமே பார்ப்போம். சரிங்களா? ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் விவசாய பயிர் கடன்களை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் அதை பற்றின அப்டேட்டுமே தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, 5 சவரன் நகை கடன் நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். யாரெல்லாம் தகுதியோட இருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியலை தயாரிக்கிறதுக்கு புதுசா ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவில் அமைச்சவங்க நம்ம பெயர் அதில் எப்படி வரணும், ஸோ எப்படி நம்ம எலிஜிபிளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது, ஸோ அந்த பெயர் பட்டியலை நம்ம பெயர் வர வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகை கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த யாருக்கெல்லாம் 5 பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமோ அவங்களுடைய பெயர் பட்டியலை செலக்ட் பண்ணி அந்த பட்டியலை எல்லாத்தையுமே ஆன்லைன்ல நாங்கள் வெளியிடுவோம், பிடிஎஃப் நம்ம கொடுப்போம். அதுவும் மாவட்ட வாரியா நாங்கள் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? முன்னதாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர் கடன்கள் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய
முறைகேடு நடந்தது கண்டறியப்பட்டால் அதை களையும் கலையில் பணி தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் வாங்கியவர்களிடம் இருந்து ஆதார் எண் மற்றும் ஆவணங்களை அதிகாரிகள் வாங்கி வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசன் என்னன்றதை பார்ப்போம். கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில, மாவட்ட, மத்திய மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் குறைந்த வட்டியில் தங்க நகை அடமான கடன்களை வழங்குகின்றன. தேர்தல் வாக்குறுதி அப்போது என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2011 முதல் 2020 வரை டிசம்பர் வரை வந்து 6.60 கோடி பேருக்கு 2.64 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நகை கடன் வழங்கியுள்ளன. சட்டசபை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதன்படி திமுக ஆட்சி அமைந்துள்ளது. நகை கடன் தள்ளுபடி வாக்குறுதியை அக்கட்சி லோக்சபா தேர்தலின் போது அறிவித்திருந்தது. இதனால் கூட்டுறவு நிறுவனங்களில் 2018, 2019, 2020, 21 நிதியாண்டுகளில் வழங்கிய நகை கடன்கள் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு கூட்டுறவு வங்கிகளின் மேலாண் இயக்குநருக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அசல் ஆவணங்கள். இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடன் சங்கங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் நகை கடன் வைத்துள்ளவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதார் எண் மற்றும் நகை கடன் வைத்தபோது வழங்கிய அசல் ஆவணங்களை எடுத்து வருமாறு கூறி வருகின்றனர். இதனால் 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசின் பட்ஜெட்டில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே நகை அடமான கடன்கள். அதுவும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 40 கிராமுக்குள்ள இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ இது அப்டேட்டு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விவசாய பயிர்க்கடன்கள். ஸோ இந்த சிறு குறு விவசாயிகளை வந்து கூட்டுறவு வங்கிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்க நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கடன் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கடன்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க விவசாய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக. சரிங்களா? மீண்டும் விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீம் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.